வணக்கம். வள்ளுவரே, போலி சாமியார்களை பறவை பிடிக்கும் வேடர்களோடு ஒப்பிடுறீங்களே, அது எப்படி சரியாகும்? அப்பனே, பறவை பிடிக்கிற வேடை என்ன செய்யறான்? வலையை விரித்து அதுக்கு நடுவில் தானியங்களை தெளிச்சுட்டு புதருக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறான். பறவைகள் தானியத்துக்கு ஆசைப்பட்டு வந்து வலையில் மாட்டிக்கிட்ட அத்தனை பறவைகளையும் வலையில் ஒன்றா சேர்த்து இழுத்துட்டு போயிடுறான். இந்த போலி துறவிகள் என்ன பண்ணுறாங்க? தங்கள் துறவுக்கு சற்றும் பொருந்தாத செயல்களை செய்யும் வஞ்சக எண்ணத்தை மறைச்சிக்கிட்டு பகட்டான துறவு கோலத்தாலையும் பசப்பான அருள்மொழியாலும் மனிதர்களை கவர முயற்சி பண்ணுறாங்க. மனிதர்கள் அவங்க விரிச்ச வலையில் வந்து மாட்டிக்கிட்டு மீள முடியாமல் தவிக்கிறாங்க. ஆனால் இந்த மனிதர்களின் ஆதரவால் அந்த போலி துறவிகள் சுகபோகமாக வாழ்கிறாங்க. இதைத்தான் தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல்சுமில் தட்டுன்னு கூடா ஒழுக்கம் அதிகாரத்தில் 274வது குறளாக எழுதி வச்சேன். அருமை வள்ளுவரே, தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல்சுமில் தட்டு. எப்படி வேடன் தானியங்களை விதைச்சு வரையில பறவைகளை பிடிச்சிடறானோ அதை மாதிரி பகட்டான துறவு கோலத்தாலையும் பசப்பான அருள்மொழியாலும் போலி துறவிகள் நம்மளை கவர்ந்துடுறாங்கன்னு எச்சரிக்கை பண்ணி அவங்க வலையில் விழுந்துடக்கூடாதுங்கிறத தெளிவாக புரிய வச்சுட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.